ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவருடைய நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். மெய்ப்பொருளை சுதந்திரிப்பீர்கள், மெய்ப்பொருளை சுதந்திரிப்பீர்கள். இந்த வார்த்தையை தமிழில் மெய்ப்பொருள் என்று சொன்னேன், ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கிறேன் இல்லையா? தமிழில் மெய்ப்பொருள், ஆங்கிலத்தில் பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருள் என்கிற வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், that I may cause those that love me to inherit a substance அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொருளை, அதை நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நற்பொருள் அப்படின்னு சொல்கிறார். நற்பொருள், அப்போ நல்ல பொருள். அவ்விதமாக அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய அந்த வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஒரு நற்பொருளை சுதந்திரிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. வாழ்க்கையில் நற்பொருளை சுதந்திரிக்க வேண்டும். இப்போ அந்த நற்பொருள் அப்படின்னு சொல்லுகிற சமயத்தில், அதாவது நம்ம மனிதர்கள், நமக்கு சரீரம் இருக்கிறது, அதே போல் நமக்கு ஆத்துமா இருக்கிறது. ஆகவே சரீரம் ஆத்துமா ரெண்டையும் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் தேவன் நம்மை மனுஷராக படைத்து வைத்திருக்கிறார். ஆமே, நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று, நம்ம எல்லாரும் அவருக்கு பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு உரிய ஒரு பொருள், அவருக்குரிய பொருளாய் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். அப்பொருளாய் நம்ம மாறணும். நாம் பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருளாய் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எத்தனை பேர் அப்படி மாறணும்னு சொல்லி விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாய் நம்ம மாற வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம எல்லாரும், நம்முடைய வாழ்க்கை, நாம் ஒரு நற்பொருளாய் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசித்து பாருங்கள். இந்த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 1. எபிரேயர் 11:1. ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். Now the faith is the substance of things hoped for, the evidence of things not seen என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் தமிழில் படித்து பாருங்கள். தமிழ் என்ன சொல்லியிருக்கிறது பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதை நான் இவ்விதமாக மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்ல. இப்போது விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள், காணப்படாதவற்றின் ஆதாரம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள், காணப்படாதவற்றின் ஆதாரம் என்று சொல்லுகிறதான சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்ப்பு, அதை விசுவாசம் என்று சொல்லுகிற சமயத்தில் நம்ம ஒரு காரியத்தை உண்டாக்குகிறோம், ஒரு பொருளை படைக்கிறோம். ஒரு பொருளை நம்ம உண்டாக்குகிறோம் என்றால் அது உணவாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பொருளை உண்டாக்குகிறவன் ஒரு கட்டிடத்தை உண்டாக்குகிற சமயத்தில் அதை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, கட்டு முன்பதாக அதை திட்டமிட்டு அதை எதிர்பார்க்கிற அந்த முடிவு இருக்கிறது என்று சொல்கிற சமயத்தில் ஒரு அருமையான ஒரு வீடாக, மாளிகையாக அதை கண்முன் நிறுத்தி இருக்கிறார். அது இப்படி இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு அந்த நம்பிக்கை, அப்படி வரும், அப்படி இருக்கும். கட்டி நான் முடிக்கிற சமயத்தில் அந்த வீடு இவ்வளவு மகிமை உள்ளதாக இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படி என்கிற எதிர்பார்ப்போடு தான் அந்த வீட்டை குறித்து சிந்தையோடு அதை கட்ட ஆரம்பிக்கிறான். அதே போல் ஒரு உணவை சமைக்கிற ஒரு நபர் அதை முடிக்கும்போது
மத்தியானத்தில் அந்த சாப்பாடு அருமையாக இருக்கும், அதை ருசித்து சாப்பிடலாம், பசி ஆறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த நிலைமையில் தான் அதை சமைக்கிறார். யாரும் சும்மா என்ன செய்யறதில்ல, விளையாட்டுக்காக சமைக்கிற சின்ன குழந்தையில செஞ்சுருப்போம். ஆனால் நீங்கள் யாரும் அப்படி சந்தோஷத்துக்காக சமையல் பண்ண போகிறதும் இல்லை, சந்தோஷம்னு விளையாட்டுக்காக பண்ண போகிறதும் இல்லை. நீங்கள் யாரும் விளையாட்டுக்காக வீடு கட்ட போகிறதும் இல்லை. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவரும் விளையாட்டுக்காக எதையும் செய்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய தேவனும் விளையாடி கொண்டிருக்கிறவர் அல்ல. இஸ் வெரி சீரியஸ். அவர் எல்லா காரியங்களையும், அதாவது அவர் மிகவும் ஞானமாக திட்டமிட்டு, வித் a great purpose, அதாவது பெரிய திட்டத்தோடு அவர் செயல்படுகிறார். அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லுகிறதான சமயத்தில் இங்கே வாசித்து பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 2:22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை செய்கிறார். நேரம் போகாதனால் அல்ல. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்படி இல்லாதிருந்தால், அதாவது நான் போய் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்வேன், ஆயத்தப்படுத்துகிறேன். ஆயத்தப்படுத்தின பின்பு வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்து கொள்ளும்படி நான் வருவேன். அப்படி இல்லாதிருந்தால் என்ன செய்திருப்பேன், சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த பூலோகத்தில் அவர் நம்மை ஒரு மாளிகையாக என்ன செய்கிறார், கட்டுகிறார். அதாவது இந்த உலகத்தில் தேவனுடைய சபை அப்படி என்பது ஒரு மாளிகைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பண்ணை என்றும் இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்க முடியும். பண்ணை அப்படிங்கிறதையும் பார்க்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9ஆம் வசனம் சொல்கிறது, உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய மாளிகை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், 16ஆவது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நம்ம எல்லாம் தேவனுடைய மாளிகை, அவருடைய ஆலயம், அவருடைய வீடு. கர்த்தர் நம்மை அவருக்குரிய பொருளாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணும்படி, நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் தெரிந்து கொண்டு அவர் குடியிருக்கத்தக்கதான நல்ல ஒரு இடமா மாட்டுகிறார். ஒரு இடத்துல குடியிருக்க வேண்டும் என்றால், ஒரு வீடு அரண்மனையாய் கட்டப்பட வேண்டும் என்றால், அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ண, காடெல்லாம் வெட்டணும். காடெல்லாம் வெட்டி மேடு பள்ளமெல்லாம் சரி பண்ணி அதை மிகுந்த பிரயாசத்தோடு அதை கட்டி எழுப்பணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் அங்கே சொல்லியிருக்கிறது 1:3-12, அதாவது பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை கொண்டு கட்டினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல விதமான பொருட்களை வைத்து கொண்டு, பொன்னினாலே, அதே போல விலையேறப்பட்ட கல் வெள்ளியினாலே மரத்தினாலே, அவைகளெல்லாம் இதெல்லாம் மரத்தில் இருக்க வேண்டும். மரம் பொன்னினாலே வெள்ளியினாலே அது அருமையாக அலங்கரிக்கப்பட்டு கட்டப்பட்டு, என்ன ராஜாவின் மாளிகை. யார் குடியிருக்கணும்? தேவன் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள குடியிருக்கிறதுக்காக அவர் நம்மை அந்த விதமாக என்ன செய்கிறார் என்றால் உருவாக்குகிறார். டெம்பரரி ஒரு ஷெட்டு, டெம்பரரியான ஒரு பில்டிங்காக சில ஆட்கள் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஆண்டவர் டெம்பரரியாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறார். சில ஆட்கள் வந்து தங்கிட்டு போயிடுவார், வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் ரெடி ஆகலை. நம்ம ரெடி ஆனால் பெர்மனண்டாக வந்து இருப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்குள்ளே நிரந்தரமாக தங்கி இருக்கிறார், அவர் தங்கி இருப்பதற்கு ஏற்ற ஒரு மாளிகையாக நான் இருக்கிறேன், ஏற்ற ஒரு ஆலயமாக நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே உலாவ முடியும், எனக்குள்ளே தங்கி தாபரிக்க முடியும்.
அப்படி என்று எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஏற்ற விதமான ஒரு ஆலயமாய் மாறிவிட்டோமா? அப்படி இல்லை என்றால் நாம் மாற வேண்டும். நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒரு கேட்ட ஒரு தோட்டமாக மாற வேண்டும். இங்கே நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்கிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பண்ணை, ஒரு தோட்டம், ஒரு ஃபார்ம், அதாவது விவசாயம் பண்ணுகிறதான இடம். பல்வேறு வகையான மரங்கள், விவசாய பொருட்கள் விளைவிக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? பண்ணை. எங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிற சமயத்தில் தோட்டம் என்று சொல்லி இருக்கிறது. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக அவர் நம்மை உருவாக்குகிறார். எப்படி ஒரு தோட்டமாக உருவாக்குகிறார், தோட்டமாக உருவாக்குகிறார், பண்ணையாக உருவாக்குகிறார். பண்ணைன்னு சொன்னால் அதில் பலவிதமான விளைபொருட்கள், தானியங்கள் என்ன செய்ய வேண்டும்? விளைவிக்கப்பட வேண்டும். அவர் என்ன, அவருக்கு பிரயோஜனமான கனிகள் இருக்கணும், பிரயோஜனமான பொருட்கள் நம்மளை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம அவருக்குரிய பண்ணையாக இருப்போம். ஒன்றும் இல்லை, அதாவது வெறும் வெட்டான் தரையாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பண்ணை என்று சொல்லுவாரா? நம்ம ஒரு வனாந்தரமாக இருக்கிறோம், அதில் எந்த மரங்களும் இல்லை, எந்த செடி கொடிகளும் இல்லை, நீரூற்று இல்லை, கிணறு இல்லை, அங்கே என்ன வயல் இல்லை, எந்த விதமான தோட்டமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அதில் வந்து உலாவுவாரா? உலாவ மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்தார்? உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் உலாவினார். நம்முடைய வீடு ஒரு தோட்டமாய் மாறுவதாக, நம்முடைய இருதயம் ஒரு தோட்டமாய் மாறுவதாக, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமான பிரயோஜனமான வாழ்வளிக்கக்கூடிய, அதாவது தேவன் விரும்புகிறதான நல்ல ஒரு பண்ணையாக மாற வேண்டும். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்க வேணும்? அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை. அதாவது எது வேணுமானா ஏறலாம், இறங்கலாம், எது வேணுமானா வரலாம், போகலாம், அப்படிங்கிறதான ஒரு திறந்த வெளியாக இருக்கிறது. ஒரு தோட்டம் அப்படி திறந்த வெளியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தோட்டமாக கர்த்தருக்கு பிரியமான படி ஒரு நல்ல தோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அடைக்கப்பட வேண்டியது அவசியம். இங்கே பார்க்கிறோம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. இட்ஸ் எ ஸ்பெஷல் ஒன். நீங்கள் என்னன்னா ஒரு வேறுபாட்டின் அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்பது தான் காட்டுகிறது. கர்த்தருக்கென்று நீங்கள் இருக்கணும்னா, ஒரு திருமணம் பண்ணுகிற சமயத்தில், திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு மனைவி என்னவென்று சொன்னால் அவள் உரிமை, சொந்தம். வேறு யாரும், அதாவது வீட்டில் இருந்து சாயங்காலத்தில் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, இப்படி அப்படி சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு, அதாவது கல்யாணம் பண்ண ஒரு மனைவியை கூப்பிட்டா இறங்கி போக முடியுமா? போக முடியாது. என் புருஷன் கூட தான் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஆட்கள் அப்படின்னா கூட சினிமாவுக்கு கூப்பிடுறாங்க. சாயங்காலம் போயிட்டு சும்மா தான் நம்ம இருக்கிற வீட்டுக்காரர், அவருக்கு வந்து வேலை இருக்குது, நான் அப்படின்னாலும் வா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டா யாராவது நீங்கள் அப்படி ஒரு ஆள் கூட போக முடியுமா? போக முடியாது. அதாவது அடைக்கப்பட்ட தோட்டம். ஆமென். அல்லேலூயா. முத்தரிக்கப்பட்ட கிணறு. நம்ம எல்லாருக்கும் சொந்தம் அல்ல, திருமணம் ஆன பிற்பாடு சொந்தம் அல்ல. ஆகவே ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், அவரோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கே உரியவர்களாக இருக்கிறோம். நீர் எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதான மிக முக்கியமான விஷயம். நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். ஆகவே உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்படி வாசிக்கிறீர்கள். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. அப்படி சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் பாருங்க, உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும்
சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சொல்ல முடியுமா? நம்ம ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லணுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும். எப்படி இருக்கிற சிங்கார வனம். ஒரே நாளில் சிங்கார வனமாக மாற முடியுமா? எத்தனை பேர் சிங்கார வனமாக மாறி இருக்கிறீங்க? கை உயர்த்துறது ஈஸியாக தான் உயர்த்த முடியும். உங்களை பார்த்து மனைவியிட்ட கேட்டால் தெரியும் சிங்கார வனமா இல்லை. வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் இவர் என்ன மரம் இல்லை, என்ன என்ன இவர் தோட்டமா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னென்ன இருக்க வேண்டுமோ இருந்தால் தான் சிங்கார வனம். மாதுளஞ்செடி கனிகள் இருக்கணும், கனி விருட்சங்கள் இருக்க வேண்டும், வகை வகையான கனி விருட்சங்கள். ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் சாந்தம், இச்சையடக்கம், அதெல்லாம் அந்த 9 கனிகள் இருக்கிறதே. அந்த 9 கனிகளும் உள்ளதான ஒரு தோட்டமாய் நம்முடைய இருதயம் இருக்கணும். சத்தமா சொல்லுங்களா? இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சிங்காரவனமா இருக்கீங்க? புரியாம எதையோ நம்ம கை வைத்துறோம், புரியாம ஆமைன்னு சொல்றோம். ஆனா ஒரு சிங்காரவனமா மாறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்கள அன்பு என்கிற ஒரு கண்ணியை நம்ம என்ன செய்யணும்? நாம் அதை வளர்த்தி எடுக்கணும். அது ஒரு மரத்தை வளர்த்துறது போல் என்ன செய்யணும்? அன்பை என்ன செய்ய வேண்டும்? வளர்த்தி எடுக்க வேண்டும். அதே போல அன்பு, சந்தோஷம் அப்படிங்கிறத வளர்த்தி என்ன செய்யணும்? எடுக்கணும். அது எப்படி வளர்த்தி எடுக்கிறது? அன்பு கூற முடியாத இடத்துல அன்பு, அப்போதான் அங்கதான் அன்பு. அன்பு கூற முடியாது புருஷர்களை உங்கள் மனைவியில் என்ன செய்யுங்கள்? அன்பு கூறுங்கள். அன்பு கூற முடியாத இடத்துக்கு தான் அன்பு கூறுங்கள்னு சொல்லுகிறார். இப்போ மனைவிடத்தில் அன்பு கூற முடியவில்லை, அப்போ என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே என்கிட்ட அன்பு இல்லப்பா, அந்த அன்பு என்கிறதான அந்த சுபாவத்தை, அந்த கனியை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கணும். சந்தோஷமா இருக்க முடியவில்லை. வாழ்க்கையில் யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க இல்லையா? ஆனாலும் சந்தோஷமா முடிகிறது என்றால் அப்போதான் நம்ம சிங்காரவனமா மாறிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லாமல் போடுவார். நமக்கிட்ட ரொம்ப அன்பு கூறுறாங்க, நம்ம கூட்டிட்டு போய் நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட அன்பாக தானே இருப்போம். அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறது கஷ்டமே இல்லையே. மாதந்தோறும் 10,000 ரூபாய் சும்மாவே அனுப்பி தர்றாங்க. அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா? இல்லை இல்லையா? நம்ம ரொம்ப உதவியாக இருக்காங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அன்பாக இருக்கிறது கஷ்டமே கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை நம்ம நேசிப்பது, மன்னிப்பது, கசப்பு இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல் இருப்பது தான் நம்ம சிங்காரவனமாக மாறிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலாவக்கூடிய ஒரு தோட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது அப்போதான் என்ன செய்யணும்னா நிரூபிக்கப்படுகிறது. we must prove. நாம் நிரூபிக்க வேண்டும், நம்முடைய அன்பை நிரூபிக்க வேண்டும், நம்முடைய சந்தோஷத்தை நிரூபிக்கணும். சந்தோஷம் ஆவியின் கண்ணில் சந்தோஷம் சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். சாயங்காலம் இப்போக்கி போனால் நம்ம மறுபடியும் எங்களுக்கு ரெடியாக இருக்க ஒரு சினிமா, அதை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வரும். எங்களுக்கு ஒரு சீரியல் இருக்குது, அதை பார்த்தா சந்தோஷம் வரும். இல்லை வேறு சிலதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அப்படி இருக்கிறோமா? சந்தோஷம் அது மூலம் சந்தோஷம் வருமா? புசிப்பும் குடிப்பும்னால வர சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். எல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம சந்தோஷமாக அப்பொழுது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி சந்தோஷத்தை வளர்த்தி எடுக்கணும். இதே போல் ஒவ்வொரு சுபாவங்களையும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வளர்த்தி எடுக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அப்போ நீடிய பொறுமைன்னு சொல்லும் பொழுது ஒரு பாஸ்டர் தான் எனக்கு ஞாபகம் வரும். அவர் இறந்து போயிட்டார், ஈஸ்வர்ராஜ் அப்படின்னு அவருடைய பேர். நல்லா ஊழியம் செஞ்சுட்டு அவர் மனைவிட்டு சொன்னார், இனிமேல் அம்மா நான் கோபமே பட மாட்டேன்னு சொன்னாராம். அப்போ சொன்னால் அந்த அம்மா கேட்டாங்களா, கோபமே பட மாட்டீங்களான்னு கேட்டேன். படவே மாட்டேம்மா அப்படின்னாங்க. கோபமே பட மாட்டீங்களா? 2வது முறை கேட்டாங்களா? இல்லைம்மா கோவப்பட மாட்டேங்கண்ணா. 3வது முறை கேட்டாங்க அந்த அம்மா. கோபம் வந்துச்சு அவருக்கு. அப்போ என்னன்னா நம்ம வாழ்க்கையில் நீடிய பொறுமையாக இருக்க முடியவில்லை. நம்ம கோபம் வந்துடுது இல்லையா? எரிச்சல் வருகிறது. கேட்பாண்டவரே எனக்கு நீடிய பொறுமையை தாரும், மட்டும் பொறுமையை தாரும், நீடிய பொறுமையை தாரும். என்னதான் எனக்கு வாழ்க்கையில் எரிச்சல் ஊட்ட காரியம் வந்து பொல்லார்களை குறித்து என்ன செய்யாதே? எரிச்சல் அடையாது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்ம என்னென்ன சாந்தமாக இருக்கிற சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை
சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அந்த 37ஆம் சங்கீதத்தில் நாங்கள் பின்னால் படிக்கிறோம். பொல்லாதவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியில் எரிச்சல் வரும். ஆனால் சாந்த குணமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 கை வைத்து ஆண்டவரை கேட்பாண்டவரே, நான் சாந்த குணமாக இருக்கணும், அப்போதான் சிங்கார வனமாக மாற முடியும். நீர் அசைவாடுகிற ஒரு தோட்டமாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் அப்படி மாற்றணும்னு விரும்புகிறார். எல்லாரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று செய்கிறார், விரும்புகிறார். இதெல்லாம் சேரணும், ஆட் ஆகணும், சேர்க்கப்படணும். என்ன செய்ய, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க, சிங்கார வனமாக வர்றதுக்காக தான், உங்களை ஆக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஆராதனை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. இங்கே வந்து வசனத்தை கேட்கணும். எதுக்காக? நம்மளாம் சிங்கார வனமாக மாறணும், அன்பில் பெருகணும், பொறுமையில் பெருகணும், சாந்தத்தில் பெருகணும், இச்சையடக்கத்தில் பெருகணும். இங்கே வந்து நாம் எல்லாரும் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணி ஊற்ற வேண்டாமா தோட்டத்துக்கு? அதுதான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆராதனையில் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல ஆராதனை நடத்துகிற சமயத்தில் ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ரொம்ப வாடி வதங்கி போய் வர செடிகளெல்லாம் அப்படியே என்ன செய்கிறது? நம்ம பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் சாயங்காலம் பார்க்கும்போது செடிகள்லாம் இப்படி இருக்கும், தலைகீடாக நிற்கும். அப்புறம் தலையை கீழே போட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். ஆனால் தண்ணி எல்லாம் நாங்கள் நீர் பாய்ச்சின பிறகு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும், நேரம் ஆகிடும். அதே மாதிரி தான் வர்ற சமயத்தில் இப்படி வர்ற ஆட்கள் போகும்போது இப்படி போயிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவிதமாக நம்ம கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய சபைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நல்ல இசை வாசிக்கிறவர்களை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை நடத்துறவங்களுக்காக கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஆராதனைக்காக ஏற்பாடுகளை செய்கிறதான எல்லாருக்காய் கரங்களை கொட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர்ஸ்களுக்காய் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார் என்றால் நீர் பாய்ச்சுகிறவர், உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, நல்ல உரம் போட்டு கிளை நறுக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் வளர்ந்து வர்ற சமயத்தில் காடு மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. காட்டுக்கும் தோட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தோட்டம் அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன தேவையில்லாத கிளைகள் எல்லாத்தையும் வெட்டணும், தேவையில்லாமல் சைடில் முளைக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கணும். அப்படி எல்லாத்தையும் என்னென்னா எத்தனை மரம் இருக்கணுமோ, எவ்வளவு இடைவெளியில் இருக்கணுமோ, அந்த விதமாக வெறு சிஸ்டமேட்டிக்காக அளவோடு ஒழுங்கோடு கட்டுப்பாடோடு வளர்த்துக்கிற இடம், அதுதான் தோட்டமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஷ்டத்துக்கு வளர்றதுக்கு பேர் என்னது? காடு. காட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் வளர்த்துக்கிறது இல்லை, தானாக வளர்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. தேவனுடைய சபையில் வர்ற சமயத்தில் அப்பப்போ கொஞ்சம் கிளையெல்லாம் நறுக்க வேண்டிய வேலையை தோட்டக்காரன் செய்வான். அந்த கிளை நறுக்கிறோன்னு சொல்லி ஓடிடக்கூடாது. அதை பாருங்கள், நீங்கள் பவுல் நட்டான் அப்பல்லோ, அப்போ ரெண்டு விதமான வேலை. ஒருத்தர் அப்பல்லோன்னு சொன்னால் சாதுரியமாக பேசுவார், அன்பாக பேசுவார், அன்புள்ளவர்களே, அருமையானவர்களே அப்படின்னு பேசிட்டு போயிடுவார். ஆனால் அப்பல்லோ எப்படி பேசுவார்? அன்போடு வர வேண்டுமா, பெரம்போடு வர வேண்டுமா அப்படின்னு பேசுகிறார் பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பேசுகிறார். 2 விதமான ஆட்கள் தேவை. அந்த விதத்தில் 2 விதமாகவும் பேசணும். எப்போவுமே விரியன் பாம்பு குட்டின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சில சமயத்தில் விரியன் பாம்பை குட்டின்னு சொல்லணும், சில சமயத்தில் என்னென்னா அன்பாகவும் என்ன செய்யணும், பேசணும். சில சமயத்தில் கிளையை நறுக்கணும். ஹல்லேலூயா. கிளை நறுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு புரிஞ்சுதான் புரியல தெரியல. பலாமரத்தில் பார்த்துருக்கீங்க. பலாமரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது சில கிளைகள் இடையில் அப்படியே வரும். அந்த கிளையை வெட்டினா தான் பலாப்பழம் அதுக்கு பிறகு வரும். அந்த இடத்துலேருந்து பூ வெளியே வரும். இல்லை என்று சொன்னால் அந்த பலாமரம் காய்க்கவே காய்க்காது. அதே மாதிரி திராட்சை செடியாக இருந்தாலும் கிளைகள் என்ன செய்ய வேண்டும், நறுக்கி விட வேண்டியது அவசியம். அது நன்மைக்காக தான் கர்த்தர் அப்படி செய்கிறார். நன்மைக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு சோதனைகளை அனுப்புகிறார். நன்மைக்காக தான் கர்த்தர் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே போனாலும் கர்த்தர் உங்களை சிங்கார வனமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை அவர் உலாவுகிற தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் மாத்திரமே நாம் வளர முடியும். எதில்? அன்பிலும் விசுவாசத்தின் தெய்வீக பண்புகளிலும் கனிகளிலும் நாம் வளர்ந்து பெருகும்படியாய்த்தான் கர்த்தர் அபிதமாய் நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ரோமன் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீ என்ன செய்யணும்னாலும் செய்யும். சபையில் வருகிற ஆட்களும் சபையில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பாஸ்டர் நடத்த போகக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பாஸ்டர் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு, பாஸ்டர்ஸ்களை கரெக்ஷன் பண்ணுறது கர்த்தர் நேரடியாக பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிரசங்கம் மட்டும் வீட்டுக்கு போனால் எங்களை அவர் கரெக்ஷன் பண்ணுவார், அவர் சும்மா விட மாட்டார். ஆனால் நீங்கள் கரெக்ட் பண்ணப்படுகிறதான வேளையில் என்ன செய்யக்கூடாது? ஓடிடக்கூடாது. பாஸ்டர் இப்படி பேசிட்டார், பாஸ்டர் இந்த மாதிரி என்ன ஒரு வாசனை சொல்லிட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறது இல்லை. என்ன செய்யணும்னா அடங்கி இருக்க வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த விதமாக இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் தோட்டமாக மாற்றுவார், சிங்கார வனமாக என்ன செய்வார்? மாற்றுவார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார், தேவன் உங்களை வனைந்தெடுப்பார். சில சமயத்தில் மண்பானை பார்த்துருப்பீங்க. மண்பானை என்ன செய்யப்படுறது? கோயவன் என்ன செய்கிறான்? வனைந்து கடைசியில் அது சரியாக வரலன்னா திரும்ப என்ன செய்கிறான்? அதை அவன் திரும்ப அதெல்லாத்தையும் உடைத்து விட்டு புதிதாக என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? வனைகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனைந்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் அப்படி வனைகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உம் சித்தம் செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தா உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துவீராக, உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, என்ன துன்பமாக இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், இதெல்லாம் என் நன்மைக்காக தான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய கையில் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்துட்டோன்னா சீக்கிரமாக செஞ்சிருவார். முரண்டு பிடிச்சிட்டு இருந்தோன்னா நாள் போயிட்டே இருக்கும், டிலே ஆகும். கர்த்தர் உங்களை உருவாக்கி பயன்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்களை மகிழ்ந்து கழிவுற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவர் கைகளிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கைக்குள்ளால நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்கே நான் ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் பிடிக்கும். அங்கே இருக்கிறீர், உங்களுடைய கரம் என்ன செய்யும்? பிடிக்கும். எங்கேயும் உமது ஆவிக்கு மறைவாக எங்கேயும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நினிவேக்கு போனால் நினிவேக்கு தான் போகணும், தர்ஷீஸுக்கு போகக்கூடாது. தர்ஷீஸுக்கு போனால் என்ன செய்யும்? கப்பல் என்ன செய்யும்? பயங்கரமாக பிரச்சனை வந்துடும். அப்படினால ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜீவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை வனைந்து உருவாக்க முடியும், கர்த்தர் நம்மை தோட்டமாய் மாற்ற முடியும், கர்த்தர் நம்மை மாளிகையாக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இன்னும் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அங்கே ரோமர் நிருபத்திலேயே 12ஆம் அதிகாரத்துக்கு கீழே நீங்கள் வாசிக்கிற போது, அதாவது நம்ம சில காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களான அப்படின்னால், அப்போ நம்முடைய வரங்களை என்ன செய்யணும்? பயன்படுத்துவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வரங்கள், திறமைகள், தாளந்துகள் இவைகள் உண்டு. ஆண்டவர் உங்கள் எத்தனை பேருக்கு திறமைகள் கொடுத்திருக்கிறார்? இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு திறமையுமே இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு எந்த திறமையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து அந்த வரங்களை பயன்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இங்கே பாடுறவங்க உட்கார்ந்து இந்த பாடினாங்களே, இவங்க பாடுகிறதுங்கிறது அதுக்கு அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வியாழக்கிழமையில் என்ன செய்வாங்க? 4 மணிக்கே வந்து 7 மணி வரையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. பாட்டு பாடுற சமயத்தில் அப்போ ஆன்னா ஆண் பாடணும், ஈன்னா ஈன்னு பாடணும், அதாவது சான்னா சான் பாடணும், ரீன்னா ரீன்னு பாடணும். அங்கே சாங்கிறதுல ரீன் பாடி, ரீங்கிறதுல ஆமாம் கான்னு பாடி அப்படின்னு நோட்ஸு மாற்றி பாடியாச்சுன்னு சொன்னால்
ஹலோ நிப்பாட்டு, கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியது வரும். இந்த பேச்சு பாட்டு பாடி ஒரு சர்ச்சில் பாட்டு பாடி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நானும் ரொம்ப குட், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மாட்ட சொல்லி அவளுக்கு கிளாஸுக்கு அனுப்பணும். என்ன வோக்கல் கிளாஸுக்கு இன்னிலேருந்து நாளிலேருந்து அனுப்ப போகிறோன்னாங்க. கொஞ்சம் சில இடங்களெல்லாம் அவளுக்கு மிஸ்டேக் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆகவே அவ்விதமாக நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நமக்கெல்லாம் திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்றால் இல்லை. திறமைகள் இருக்கிறது, வரங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. தீர்க்க தரிசனம் வரம் இருக்கலாம். தீர்க்க தரிசன வரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி வீடு வீடாக போய் தீர்க்க தரிசனம் சொல்லிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க இந்த சபையில் தான் சொல்லணும். வீடுகளில் போய் சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. வீட்டில் போய் சொன்னீங்கன்னா உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் என்னெல்லாமோ சொல்லிடுவீங்க. அதனால சபையில் சொன்னால் நாங்கள் பார்த்து இது சரியா சரியில்லையா அப்படிங்கிறத பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணுவோம். ஆகவே வரங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் அதை பயன்படுத்துகிற ஆட்களை மேலே ஒருவரிலிருந்து தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யும்? அடங்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். ஆகவே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் கற்றுக்கொள்கிற சமயத்தில் நல்ல பிரசங்கம் பண்ணுகிறதான ஆட்கள், கொஞ்சம் அனுபவம் உள்ளவர், நல்ல பிரசங்கம் மட்டும் ஒருத்தருமே கிடையாது, எல்லாருமே அறகுறை தான் இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆகவே நல்ல பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பிரசங்கம் பண்ணதில் இது கொஞ்சம் சரியில்லை, அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கணவனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நாம் என்ன கரெக்ஷன் பண்ணப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லாருமே கற்றுக்கொள்வதற்கும் தேர்வதற்குமே சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கும் தேர்வதற்குமே குடும்பம். குடும்பத்தில் இருந்தால் அங்கே என்ன எங்களை கரெக்ஷன் பண்ணுறாங்க, எனக்கு கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஓட முடியாது. ஆகார் என்ன செய்தாள்? ஓடினாள். ஓடின பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆகாரே போய் என்ன செய், நீ நாச்சியார் அண்டை கீழே போய் அடங்கி இரு என்று சொன்னார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலையும் நாம் இருந்து பயிற்சி பெற்ற பிற்பாடு தான் சிறந்த போதகராக வர முடியும், சிறந்த பிரசங்கியாக மாற முடியும், சிறந்த தீர்க்கதரிசியை மாற முடியும், சிறந்த பாடகராக மாற முடியும், சிறந்த இசைக்கருவி வாசிக்கிற நபராக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். எல்லாருக்கும் பயிற்சி தேவை. ஹல்லேலூயா. என்ன செய்ய? நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 12வது அதிகாரத்தில் 7வது வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் இருக்கணும், போதிக்கிறவன் போதிக்கிறதுல இருக்க வேண்டும். ஆகவே நம்ம ஒரு தோட்டமாக மாறணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஊழியம் என்று இங்கே சொல்லும்போது பணிவிடை ஊழியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பணிவிடை ஊழியம், நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. பணிவிடை ஊழியம் செய்யணும். வீட்டில் என்னென்னா பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்கிறீங்க பாருங்க, அதுவும் ஊழியம்தான். ரைசலா. ஹல்லேலூயா. அப்படியே ஃபோனை வச்சு தடவிட்டே உட்கார்ந்தீங்கன்னா தோட்டமாக மாறவே முடியாது. சில பிள்ளைகள் கையில் வச்சு அப்படியே அந்த ஃபோனையே தடவிட்டே இருப்பாங்க. அம்மா கூப்பிடுவாங்க, அம்மா கொஞ்சம் இதை செய், அதை செய், உடனே அப்படின்னு சொல்லுன்னு கோபம் வரும் இல்லையா? ஆமாம், என்ன தொந்தரவு பண்ணுற அப்படின்னு இந்த ஃபோன்லையே அப்படின்னு செய்கிறாங்க இருக்கிறாங்க. தோட்டமாக மாற முடியாது, நீங்கள் பண்ணையாக மாற முடியாது. ஆண்டவர் உலாவக்கூடிய தோட்டமாய் மாற வேண்டும் என்றால், கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய கனத்துக்கூடிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பணிவிடை ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வீட்டில் பணிவிட செய்ய வேண்டியது வரும், சபையில் பணிவிட செய்ய வேண்டியது வரும். எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று சில பணிவிடையை செய்யணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விட பெரிய ஆட்கள் யாராக இருந்தீங்கன்னு சொல்லுங்களா? இல்லை இல்லையா? இயேசு அறையில் சீலையை கட்டி கொண்டு பாதங்களை என்ன செய்தார்? கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீலையை கட்டி கொண்டு பாதங்களை அவர் கழுவினார். ஆகவே நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆஸ்பத்திரத்தை படுத்து கிடக்குறாங்கன்னா அங்கே போய் நம்ம அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார்? அவர் உங்களை ஆண்டவர் அவர் சிங்கார வனமாக பார்ப்பார். உங்களை என்ன செய்கிறது? சில நல்ல குணங்கள் அது டெவலப் ஆகணும். நல்ல குணங்களை டெவலப் பண்ணணும்னா
சும்மா இருந்தால் வரவே வராது. எந்த விதமான இடங்களில் எது தேவையோ அந்த தேவையான பணிவிடைகளை போய் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த கேமரா பிடிக்கிறது ஒரு பணிவிடை. அவரை கர்த்தர் சிங்கார வனமாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அவரை கர்த்தர் ஒரு வெள்ளி பாத்திரமாய் மாற்றுவார், சிலரை பொன் பாத்திரமாய் மாற்றுவார். இந்த நபர்கள் எல்லாம் விதமாக ஆண்டவருக்கு என்று பணிவிடை செய்கிறீர்களோ, எல்லாம் முடிஞ்ச ஒருபாடு சில ஆட்கள் என்ன செய்வீங்க, செயர்கள் எடுத்து போடுறதை பார்க்குறேன், அடுக்கி வைக்கிறது, எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வந்து வைக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிற பணிவிடைகள். அதே போல் நீங்கள் செய்கிற பல விதமான வாலண்டியர்ஸாக வேலை, வாகனங்களை நிறுத்துறதுக்கு உதவி செய்கிறது, பணிவிடை ஊழியம். அதே போல் கார்கள் போகிற சமயம், வாகனங்கள் வெளியே போகிற சமயத்தில் விபத்து வராமல் இருப்பதற்கு வெளியே நின்று டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது, அது பணிவிடை ஊழியம். இன்னும் இந்த இருக்கைகள்லாம் ஒட்டி சனிக்கிழமையில் வந்து போடுவது, அது பணிவிடை ஊழியம். இந்த இடத்தையெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுவது, அது பணிவிடை ஊழியம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ இது யாராவது செய்கிறோமா? சிங்கார வனமாக மாறணும்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது? சிங்கார வனமாக மாற முடியாது. கர்த்தர் உங்கள் வீட்டில் உலாவ வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய சபையில் உலாவ வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பணிவிடை ஊழியம் செய்கிற ஆட்கள் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். எங்கே கொஞ்சம்? சபையில் தான் கொஞ்சம். மற்றபடி வேலை இல்லைங்கிற வேலையில்லா திண்டாட்டம், ஊர் உலகம் எல்லாம் வேலையில்லா திண்டாட்டம், வேலை இல்லை வேலை இல்லை. ஆனால் சபையில் வந்து பணிவிட ஊழியம் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை செய்ய அனுப்புங்க, கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுப்பார். உங்கள் வேலையில் ப்ரமோஷனை கற்றுக் கொடுப்பார், உங்கள் வேலையில் செழிப்பை கற்றுக் கொடுப்பார். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அது எப்படி பாஸ்டர்? நாங்கள் எல்லாம் எப்படி செய்கிறது? நாங்கள்லாம் சாணி மெழுகி இருக்கிறோம். நாமக்கல்ல ஆரம்பத்தில் ஒரு பட்டறையை தான் எடுத்து ஊழியத்துக்கு ஆரம்பித்தோம். அந்த பட்டறையில் என்னென்னா தரையெல்லாம் புழுதியாக இருக்கும். பட்டறைனால் உங்களுக்கு தெரியும், ஒர்க் ஷாப்பு. அந்த ஒர்க் ஷாப்புனா எப்படி இருக்கும்? கீழேயெல்லாம் புழுதியாக தான் இருக்கும். ஆகவே அதை வந்து சரிப்படுறதுக்கு சாணி சில இடத்த வாங்கிட்டு வந்து போட்டு மெழுகுவோம், நாங்களே மெழுகுவோம். அப்படி செய்த காலம் இங்கே ஆரம்ப நாட்களில் நாங்கள் தான் பெருக்குவோம். பிரதர் அருள்தாஸ் ரொம்ப காலமாக அதுக்கு பிறகு அவர் தான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிறதான அந்த பணிவிடை ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பணிவிடை செய்து தான் ஆட்கள் எல்லாரையும் கர்த்தர் சும்மா விடவே இல்லை. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். உங்களை கர்த்தர் சிங்கார வனமாக மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? மாற்றுவார். குடும்பத்தில் உள்ளவங்க அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக அப்படி செய்தவர்கள்லாம் ஐடி ஃபீல்டையும் அங்குமிங்குமாக அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். சிலர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, விதமாக வெளிநாட்டுகளில் போயிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கிற சபைகளில் ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவர் என்ன செய்வார்? அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை வைத்து, ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும்ப்பா, நான் ஒரு பணிவிடை உமக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்ட கரங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து எதையாவது செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அதாவது 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. 9, 10 வசனங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாத்தையும் விளக்கி சொல்றதுக்கு இந்த வசனத்தை வச்சே நம்ம நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆனால் அதுலேருந்து ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். அதை ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னா, மனிதரோடு நம்ம என்னென்னா தொடர்பு உள்ள மக்களாக இருக்க வேண்டும். கனெக்டிங் வித் த பீப்புள், கனெக்டிங், அதாவது கனெக்ஷன் இருக்கணும், ஆட்களோடு ஆட்கள் கனெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறது? உங்கள் வீட்டிலையே கனெக்ஷன் இல்லையே, என்ன செய்யணுமா? சகோதர சிநேகத்தில் உறுதியாக இருக்கணுமா? கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளணும், அன்பு இருக்கணும், அப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னும் வேறு என்ன செய்யணும்? எல்லாம் அங்கே சொல்லப்பட்டுருக்கிற வசனத்தை பாருங்கள். நம்ம வீடுகளில் அந்த அனுபவம் இருக்கிறதா? வீடுகளில் அந்த அனுபவம் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் உள்ளவங்களோட அன்பாக பேசணும், வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள மதிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும். நம்ம அநேகர் என்ன செய்யறதில்ல? அங்கீகாரம் கொடுக்கறதே இல்லை. நல்ல சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அது அவங்களுக்கு நிறைய பொற்கிரீடம் கிடச்சது மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உட்கார்ந்து
அப்படியே நம்ம உட்காந்து வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டுட்டு போனோன்னா அடுத்தது நல்லா செய்யறதுக்கு மனசு வராது. அடுத்து நல்லா செய்யறதுக்கு மனசு வராது. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா பிரசங்கம் பண்ண ஒருபாடு 2 பேராவது யாராவது பாஸ்டர் நீ பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணலாங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆகிடலான்னு எண்ணம் வரும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி நம்ம யூஸ் ஆக மாட்டோம், யூஸ்லெஸ் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் அப்படின்னால ஒருவர் பாராட்ட வேண்டும். we must appreciate one another, we must recognize one another. ஒருவர் நினைச்சு ரெகக்னைஸ் பண்ணணும். பிள்ளைங்க அவங்களுக்கு திறமை இல்லை என்று நினைத்து அப்படியே நம்ம சும்மா விட்டுருவோம். அவங்க இருக்கிற திறமையை டெவலப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம்தான் பாட தெரியும், பாடு அப்படின்னு பாடுறதுக்கு அனுமதிக்க வேண்டும். அவங்க ஏதாவது செய்கிற காரியத்தை குட் நல்லா செஞ்ச அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை 60 மார்க் வாங்கியிருக்கான பரவாயில்ல, நீ நான் 60 மார்க் வாங்கினது ரொம்ப நல்ல காரியம்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும், அப்ரிஷியேட் பண்ணணும். நீ என்ன 60 மார்க்கு அதான் வாங்க முடிஞ்சுதா, அதுக்கு மேலே வாங்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு அவங்க மனசை உடைய செய்யக்கூடாது. அவங்களை என்ன செய்யணும்னா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அளவின்படி அவர்கள் காரியங்களை செய்திருக்கிறார்கள், திறமைகள் அவங்களுக்கு இருக்கிறத வளர்த்தி எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அப்படிதான் கணவனுடைய வாழ்க்கையிலையும் கணவனை என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். அவர் செய்கிற சம்பாதிச்சு கொண்டு வரதான காசை வாங்கிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர்களை கொடுத்தாரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிற திறமையை, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பலத்தை நீங்கள் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவங்கள நீங்கள் மதிக்கணும். அவங்கள மதித்து என் வீட்டுக்காரரு அவர் நல்லா சம்பாதிக்கிறார், எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு கேட்டால் பக்கத்தில் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2 காரணம். நிறைய சொன்னீங்கன்னா கடன் கேட்க வருவாங்க, கம்மியாக சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை அவமானமாக நினைப்பாங்க. உங்கள் புருஷனை குறைவாக நினைப்ப, இந்த ஆள் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். நிறைய எவ்வளவு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படுது, ஹல்லேலூயா. அப்படி எங்கள் கணவனை பார்த்து நீங்கள் ரொம்ப உலகத்திலே நீங்கள் தான் சூப்பரான ஆள்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் தான் அவர் என்ன செய்வார், காலரை தூக்கி விட்டு நடப்பார். இல்லை அப்படின்னு அப்படியே குனிஞ்சே நடப்பார். என் மனைவி என்ன மதிக்க மாட்டேங்கிற, அப்புறம் யார் மதிக்க போகிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்களை பாராட்டணும். நீங்கள் என்ன நம்மவும் என்ன செய்யணும், அவங்கள பாராட்டணும். நானும் உங்கள் தானே ஜாதி தானே, ஒரே ஜாதி தானே, ஆகவே பாராட்டணும். அப்படி பாராட்டினால் அவங்க வளர்ந்துருவாங்க. ஹல்லேலூயா. நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய முடியும், வளர முடியும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும், ரெகக்னைஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒடுங்கி போயிடுவாங்க. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, என்ன ஒரு பாஸ்டாக மதித்து என்னை நம்பி சில காரியங்களை செஞ்சீங்கன்னு வச்சுங்க, நான் இன்னும் மேலும் நல்லாவே செய்வேன். அருமையானவர்களே, அந்த மாதிரி பாஸ்டர்ஸுகள் ஒரு சின்ன பாஸ்டாக இருந்தாலும் அவரை உங்கள் வீட்டில் ஒரு சிலதை செய்வதற்காக அவங்கள என்ன செய்யுங்க, உபயோகப்படுத்துங்க. ஆமென். அவர் பெரிய பாஸ்டர் தான் வரணும் அப்படின்ற கூட, பெரிய பாஸ்டர் எவ்வளோ நாள் வருவார். அதனால் சின்ன பாஸ்டர்ஸுகளையும் என்ன செய்யணும், லீடர்ஸுகளையும் கூப்பிட்டு அவர்களை நீங்கள் உபயோகப்படுத்தி நல்லா பண்ணீங்க பிரதர், நல்லா பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அவங்க பெரிய பாஸ்டராக மாறுவாங்க. கர்த்தர் மகிமைப்படுத்துவோம், ஹல்லேலூயா. எப்படி எத்தனை பேர் செய்ய விரும்புகிறீங்க? எல்லாத்தையும் என்ன கூப்பிடக்கூடாது. அதனால விதமாய் நாம் நம்மை வளர்த்தி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கனெக்டிங் த பீப்புள், ஜனங்களை என்ன செய்யணும், தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஜனங்களை நீங்கள் என்னென்ன சில ஆட்கள்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. சபையிலேயே சில ஆட்களை ஃபோன் பண்ணி சில ஆட்கள் ஒரு தொடர்புமே கிடையாது. நான் உண்டு, அப்புறம் என் குடும்பம் உண்டு, நானும் என் வீட்டார்மும் என்றால். அது யோசுவா சொன்னான். அவர் சொன்ன அர்த்தம் வேற. நானும் என் வீட்டார்மும் என்றால் வருவோம், வந்த வண்ணமாய் போவோம், யார்ட்டையும் பேசவே மாட்டோம், யாருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டோம், இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே போய்டும், யாருக்கும் நல்லதும் செய்ய மாட்டோம், கெட்டதும் செய்ய மாட்டோம். அப்படின்னு வந்துட்டு போனீங்கன்னா நல்லதுக்கும் ஆட்கள் வரமாட்டாங்க, கெட்டதுக்கும் வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடுறது யாருமே தெரியாது, யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கறது யாருக்குமே தெரியாது. ஒரு கல்யாணம் வர்ற சமயத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்தணும். கனெக்ட் ஆனால் டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது. 100 பேர் தெரியும்னா 10 பேரை கூப்பிட்டுட்டு 90 பேரை விட்டுறக்கூடாது. அந்த 100 பேர் என்ன செய்யணும், கூப்பிடணும். கூப்பிட்டு அந்த கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை என்ன நினைப்பாங்கன்னா,
நான் என்ன கூப்பிடல, அவன் அதோட கட் ஆகிடுவான். அதனால கனெக்டிங் த பீப்புள், ஜனங்களை கனெக்ட் பண்ணணும். ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கூப்பிட்டு பேசணும். சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, என்ன செய்யணும், ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க, ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்புறம் அவங்க உங்களை சொந்தமாக மாறிடுவாங்க. ஆமாம், நீங்கள் சுகமில்லாமல் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த மாதிரிப்பட்டதான அந்த கனெக்ஷனை நம்ம டெவலப் பண்ணக்கூடியதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அவருக்கு ஏற்றதான ஒரு மாளிகையாக, ஒரு தோட்டமாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் டெவலப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு என்ன செய்தான், செலுத்தினான் என்று சொல்லி இருக்கிறது. ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அந்த விதமாக அந்த விசுவாசம் என்பது அது ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது, ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் என்பது தான் அடிப்படையாக இருக்க வேண்டியது. உங்களை கர்த்தர் ஒரு நல்ல தோட்டமாக மாற்றணும்னா, கர்த்தர் உங்களை அவருக்கு பிரயோஜனமான ஒரு மகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்களை ஒரு சிங்கார வனமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், என்னென்னா தேவனுடைய வசனம், வார்த்தை மிக மிக முக்கியமானது. அதிலிருந்து நான் வர விரும்புகிறேன். அதாவது ரோமர் நிருபத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கிற சமயத்தில் விசுவாசத்துக்கு ஆதாரமாய் அடிப்படையாக இருப்பது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசிக்க தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நாம் அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ன செய்யும், பெருகும். அதை நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீர்கள். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். கர்த்தருடைய வசனத்தை நல்லா கேட்கணும். வேத வசனம் என்பதுதான் மூல ஆதாரமாக இருக்கிறது. நம்ம டெவலப் பண்ணுறது எல்லாம் நம்ம வளர்ச்சி அடைவதற்கு, நம்ம சிங்கார மன்னமாய் மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு தேவனுடைய வசனம் அடிப்படை. 1வது சங்கீதத்தில் என்ன பார்க்குறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். ஆகவே தேவனுடைய வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். அது மட்டுமல்ல, எபிரேயர் 11:5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு அவன் பிரியமானவன் என்ன செய்தானா, அவன் சாட்சி பெற்றான். அங்கே வாசிக்கிறோம், பிரியமானவனாயிருந்து அவன் என்ன செய்தான், அவன் செயல்பட்டான். பிரியமானவன் ஆயிருந்து அவன் கர்த்தரோடு நடந்தான், ஜெபித்தான், ஊழியங்களை செய்தான். அப்படியெல்லாம் செய்ய காரணம் பிரியமானவனுடைய சாட்சி பெற்றான். இப்போ நம்ம சிறப்பாக செய்கிறது மட்டும் அல்ல, நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்து ஊழியம் செஞ்சாலும் சரி, பணிவிட செஞ்சாலும் சரி, வேறு எதை செஞ்சாலும் சரி, நம்ம செய்கிற எல்லாம், வேதத்தை படிக்கிற எல்லாமே இருக்கு. ஆனால் பிரியமான வாழ்க்கை இருக்கிறதா என்கிறத பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறோமா என்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். எத்தனை பிரியமா இருக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் உமக்கு நான் பிரியமானதை செய்ய வருகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவிடத்தை ஒப்பு கொடுத்தது போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பயபக்தி உள்ளவன் என்று சொல்லியிருக்கு. பயபக்தின்னா என்ன? ஜெபம். ஆமாம், வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்துச்சு அவனுக்கு. பயபக்தி உள்ளவன். ஒரே மனைவித்தான் கல்யாணம் பண்ணான், 2 மனைவி விட்டுட்டு ஓடல. பிள்ளைகளை தெய்வ பயத்தில் வளர்த்து நான் குடும்ப ஜெபம் இருந்தது. ஆகவே ஜெபம், உபவாசம்,
ஆலயத்துக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பயபக்தியை கற்றுக் கொடுக்கணும், அவங்கள சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம முழங்கால நின்று பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும், பயபக்தியாக ஆலயத்தில் இருந்து என்ன செய்யணும், வசனத்தை கேட்கணும், அப்பப்போ செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடாது, பயபக்தி அவபக்தி. ஆகவே அவபக்தியான காரியங்களை செய்யாமல் பயபக்தியும் நாம் என்ன செய்யணும், அதில் டெவலப் ஆகணும், வளரணும். அப்போ தான் கர்த்தர் நம்மை தோட்டமாய் மாற்றுவார். கரங்களா செய்து கர்த்தர் மையப்படுத்தால். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க, வேகமாய் நம்ம கடந்து போகிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அறியாமல் அவன் விருப்பத்துக்கு போகல, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் கர்த்தர் சொன்னதெல்லாத்தையும் செய்தான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்கு எந்த ஒரு மனுஷன் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறானோ அவனைத்தான் கர்த்தர் மாற்றுவார், அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் தான் சிங்காரவனமாய் மாற முடியும், அவன் தான் கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற முடியும். ஆபிரகாமை கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார், ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்த மனுஷன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனான். எத்தனை பேர் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இது சித்தமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். கர்த்தருடைய விருப்பத்தின் சித்தத்தின்படி காரியங்களை செய்ய வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9 to 12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அதாவது லட்சியத்தோடு அவன் குடியிருந்தான், பிள்ளைங்களோடு குடியிருந்தான். அது லட்சியம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம பிள்ளைங்களோடு குடியிருக்கிறோன்னா ஒரு லட்சியம் இருக்கணும், லட்சியத்தோடு குடியிருந்தான். அது மட்டும் இல்லை, கீழே அவன் கற்ற அந்த தரிசனம் என்னன்னா, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். அந்த லக்கு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? பெருக்கமடைய வேண்டும், பெருக்கமடைய வேண்டும் என்கிற லக்கு, லட்சியம் என்ன? மேலே உள்ள வசனத்தில் இங்கே படித்து பாருங்கள். அங்கே அந்த லட்சியத்தை பற்றி சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால் அந்த நகரத்துக்காய் காத்திருந்தான், அஸ்திபாரம் போடாத நகரத்துக்காக காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அவனுடைய லட்சியம். நம்ம லட்சியம் என்னவா இருக்கிறது? நம்ம லட்சியம் பரலோகமாக இருக்கட்டும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் அல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. நான் என்ன செய்யணும்? அந்த பரலோகத்தை அடையணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை தான் நம்முடைய லட்சியமா இருக்க வேண்டும். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் வருகை நம்முடைய லட்சியமா இருக்க வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய லட்சியமாய் இருக்க வேண்டும். அதே போல லக்குகள் அப்படிங்கிறது, நான் என்ன அடையணும்? பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஓட்டத்தை நான் வெற்றியை என்ன செய்யணும்? முடிக்கணும். நீதியின் கிரீடனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் லக்கை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும். பூரணனாக மாறணும், பூரண பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற லட்சியமும் லக்கும் உள்ள மக்களாக நாம் செயல்பட வேண்டும். எபிரேயர் 11:13-18 வரையில் படிக்கிற சமயத்தில் சோதனைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது, ஈசாக்கை பலியிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது சோதனை. கர்த்தர் நம்மை சோதிப்பார். ஆண்டவர் நமக்கு சில சோதனைகளை அனுப்புவார். மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வியாதிகள் வரலாம், பண நஷ்டங்கள் வரலாம், பல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சில டைமில் நம்ம மேலே மேலே முன்னேறுவதற்கு பதிலாக பின்னோக்கி போகக்கூடும். சில காரியங்கள் நமக்கு நம்ம எதிர்பாராத காரியம் நடக்கும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம அன்பை சோதித்து பார்க்கிறார். ஆராதனையில் வைராக்கியம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை சோதித்து பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆண்டு மையப்படுத்துவோம். நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன வந்தாலும் சரி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னாங்க? இந்த அக்னியில் இந்த தப்பு வைக்கவர் வல்லவர், தப்பு வைக்காமல் போனாலும் சரி, சிலை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்படி என்று நம்ம வைராக்கியமாக உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 22 வரை உள்ள வசனங்களை படிக்கிற சமயத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டு வாசித்து பாருங்க. அங்கே அவன் அந்த உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி அவன் பலி செலுத்த போனான். அதே போல யோசேப்பு என்ன செய்தான்? தன் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கட்டளை போட்டான். எங்கே? எகிப்தில்
அவன் குடியிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள்ல உங்களை என்ன செய்வார், இந்த தேசத்திலிருந்து கொண்டு போவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு, இந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது. தேவசம கையில் வந்து கேளுங்க, ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு செயல்படணும், நம்பிக்கையோடு செயல்படணும். நம்பிக்கையோடு அவன் இருந்த அந்த யோசேப்புடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாக இடம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு நம்புவதற்கான ஏதும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நாம் நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும், அதுதான் விசுவாசமும் நம்பப்படும் உறுதியும் காணப்படாதபடின் நிச்சயமாக இருக்கிறது. கடைசியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதில் வாசிக்க முடியாது, நமக்கு 21 கடைசி வரை படித்தீர்கள் என்றால் அங்கே என்ன இந்த மோசே குறித்து படிக்கிறோம். 3 மாதம் அவனை ஒளித்து வைத்தார்கள், நதியிலே போட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அவன் எகிப்தில் இருந்து ஓடி போனான். எப்படி என்றால் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை என்ன செய்தான், தெரிந்து கொண்டான். அதுக்கு பிற்பாடு வாளால் அறுக்கப்பட்டார்கள், இன்னும் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். இன்றெல்லாம் கீழே படிக்கிறோம். இப்படிப்பட்ட பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். பாடுகள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை விட்டுவிடவே கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. ஒருவேளை நம்ம இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்தாலும், சிறைச்சாலையில் போட்டாலும் நம்ம என்ன செய்யணும், தைரியமாக போகணும். பேதுருவை போல மறுதளிக்கவே கூடாது. அப்படி எத்தனை பேர் இருக்க முடியுமா? எத்தனை பேர் அப்படி இருக்க முடியும்? ஜெயிலுக்கு போகிற எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஜெயிலுக்கு போட்டால் இருப்பீங்களாங்க? நம்ம என்ன தான் பாடு வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதன் மத்தியில் ஆண்டவரை நம்ம சேவிக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் அருங்காரியங்களானாலும் இல்லைன்னா நமக்கு நிர்வாணமானாலும் பசியானாலும் பட்னியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரிப்பவன் யாருங்கிற வைராக்கியத்தோடு நம்ம இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாரா? கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். தெய்வ சமூகத்தில் எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே விசுவாசம் என் வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கட்டும், வேத புத்தகம் என் வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கட்டும் சொல்லி கேளுங்க. Let the Holy Bible be the foundation of my life. என்னுடைய வாழ்க்கையில் வேதாகமும் அடிப்படையாக இருக்கட்டும். கையில் வைத்து ஆண்டு கேளுங்க. நான் தினந்தோறும் பைபிளை படிக்கணும்ப்பா, வேத புத்தகத்தை மறக்கக்கூடாது. 66 புஸ்தகங்களை நான் ஆண்டவரே வாசிக்கணும். அதனுடைய வெளிச்சத்தை நான் பெறணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. நல்ல கை வைத்து கேளு. எத்தனை பேர் வேத புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? வேத புத்தகத்தை உங்கள் பழக்கமாக்கிக் கொள்ள விரும்புகிறீர்கள்? வேத வசனத்தை பழகிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? வேத வசனத்தை வெளிப்படுத்தி தாருன்னு சொல்லி ஆண்டு எத்தனை பேர் கேட்குறீங்க? புதிய கருத்துக்களையும் புதிய காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்பட்டு கரங்களை அசைத்து ஆண்டு மகிமைப்படுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Yeah.
சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசினீர். இன்னும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை வாசித்து கர்த்தாவே உமக்காக ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவ பலியாக நாங்கள் ஒவ்வொருவருத்தரும் காணப்படும்படியாக உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வளருகிறதான ஒரு அனுபவம் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த எல்லாரையும் ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தம் ஒரு மையப்படுத்தால் அல்லோயா சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.